குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ரொம்ப அமைதியாக பேசுகிறீங்களே, அது எதனால? எதனாலும் இல்லை, வேலை தானே கண்டினியூஸாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆப்வியஸாக ப்ரொமோஷன் அது ஒரு பேட்டர்ன் தான், பேக் டு பேக் பண்ணி ஆகணுங்கிறதால அந்த ஒரு இதில் அப்படி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஓகே. முக்கியமாக ஆக்டிங் பற்றி, சினிமாவில் ஆக்டிங் பற்றி நீங்கள் வெளியே ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களே, உள்ளே போய் அதை வந்து அனுபவிக்கும் போது அது வேறு மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் பேச போகிறோம். முதல் கேள்வி வந்து, எனக்கு உங்களை ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபஸ்ட்டு செலிபிரிட்டி இன்டர்வியூ நீங்கள் தான். பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சதே நீங்கள் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 இயர்ஸ் இருக்கும். 6 இயர்ஸ் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய நிறைய இடங்களில் உங்களை நான் மீட் பண்ணியிருக்கிறேன், பேசியிருக்கோம், இன்டர்வியூவில் பேசியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ ஜாலியான டைப்புன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ சமீபத்தில் சில இன்டர்வியூஸ், அதுக்கப்புறம் சில இடங்களில் பார்க்கும்போது கொஞ்சம் சீரியஸாகவே மாறிட்டு இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆமாவா? பர்பஸ்ஃபுல்லி இல்லை, தெரில, மேபி ஏதோ ஆர்கானிக்காக ஒரு சேஞ்சாக இருக்கலாம். பட் ஆனால் அது தெரில, டிபெண்ட்ஸ் அப்பான் சர்க்கம்ஸ்டன்ஸோ இல்லை என்ன எல்லாமே சேர்த்துதுன்ற மாதிரி நினைக்கிறேன். இப்போ ஜாலியாக, இப்போ இன்னொரு படம் ஜாலியாக தான் இன்னொரு படமும் பண்ணி வச்சுருக்கேன். அது மேபி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்குற விஷயங்கள்லாம் அதில் இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா கதையில் இருக்கணும்ல, நம்ம பாட்டு இளவு வீட்டில் போயிட்டு காமெடி பண்ண முடியாது. அதுவும் பண்ணலாம், M10 மகன் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா அங்கேயும் அதை பண்ணலாம். எல்லாமே டிபெண்ட்ஸ் தானே. இல்லை டெலிவிஷன் ஷோவில் உங்களுக்கான அந்த ரீச் வந்து பயங்கர பெருசாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சரவணன் மீனாட்சி இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு படம் பண்ணி முடித்தோன்னே உங்களுக்கான அந்த ரிசப்ஷன்னு நிறைய வருதுல்ல, இல்லை அதுக்கு முன்னாடியே படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது கவின் படம்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆடியன்ஸ்லாம் போகிறாங்களா. செல்ஃப் அனலைஸ் பண்ண வரைக்குமே நீங்கள் ஒரு டெலிவிஷன்லேருந்து ஃபேமான ஒரு ஆளுன்றதுனால உங்களுக்கான அந்த ஒரு ஆடியன்ஸ் சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த படங்கள் தான் மெயினான ரீசன் நினைக்கிறீங்களா? கட்டாயமாக படங்கள் தான் மெயின் ரீசன். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஒரு ₹200 ₹250 வரைக்கும் நான் ஒர்த்தாக கொண்டு போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்க யோசித்து தான் பண்ணுறாங்க. அப்போது அவங்க எதெல்லாம் யோசிக்கிறாங்கன்றது ஒன்று இருக்குது. தே ஆர் ரெடி டு ஸ்பெண்ட். ஏன்னா இன்றைக்கி மற்ற மொழிகளில் வர படமும் பயங்கரமாக போகுது. ஓடிடியோட வளர்ச்சியும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இதுவும் தெரியுது, சரி ஓகே இப்போ நம்மளுமே ஓடிக்கிட்டே இருக்கோம், எல்லா படங்களும் தேட்டரில் போய் பார்க்க முடியுதா அப்படின்னா முடியலை. ஏதாவது ஒன்றுக்கான எப்படியாவது போயிடணுன்ற ஒரு ஆசையாதோ நம்மளுக்கு தூண்டுது. மஞ்சுமல் பாய்ஸில் இப்போ அது நடக்குது. அதே எல்லாமே வேர் கனெக்டட் டு ஆடியன்ஸ் தானே. ஸோ அப்போது எதுக்கெல்லாம் அவங்க ரெடி டு ஸ்பெண்ட், ஆனால் எதுக்குன்றது அவங்களும் கிளியராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல கண்டென்ட்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், அட் த சேம் டைம் காசு போடுற ப்ரொடியூசருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். இதெல்லாம் தான் அஜெண்டா. இது ரெண்டுத்தையும் நம்ம ஓரளவுக்கு பிரிட்ஜ் பண்ணிட்டாலே ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப மெனக்கெட்டு எடுக்கிறாங்க. ஒரு இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸ் ஆகட்டும், ஒரு யூடியூப்பில் வர ஷார்ட்ஸ் ஆகட்டும், தே வாண்ட் டு மேக் மணி, அட் த சேம் டைம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கணும். அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது. கதைகள் சூஸ் பண்ணுறது, ஏன்னா இப்போது கதைகள் சூஸ் பண்ணுறது தான் பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாகவே இருக்கும். ஏன்னா இப்போது மீடியம் நிறையா மாறிட்டே வருது. யூடியூப்லேயும் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓடிடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, தியேட்டர் இருக்குது. ஒரு ஆக்டராக உங்களுக்கு வந்து இது ஓடிடியில் ஒர்க் ஆகும், இது தியேட்டரில் ஒர்க் ஆகுன்ற அந்த நீங்கள் அதை ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே பொதுவாக தான் நீங்கள் ஒரு படம் பண்ணணும். ஏன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போனால் ஓடிடின்னு ஒன்றே இல்லை. கரெக்டு, செலக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே, இப்போ நம்ம கேட்குற படம் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இப்போ வந்து இது ஓடிடி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா, இது தியேட்டர் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி 2 டிவிஷன் இருக்குது. இது எப்படி நீங்கள் ஒரு ஆக்டராக? அது தெரில, அந்த அவ்வளோ கிளாரிட்டிலாம் இருந்திருந்தா நம்மளாம் எல்லாருமே ஒரு ஜாம்பவனாக இருப்பாங்கல்ல, அப்படி கிடையாது. ஆனால் சொன்ன மாதிரி நமக்கு அதை கேட்கும்போது டெஃபினட்டாக நான் தேட்டரில் மைண்டை வச்சு தான் கேட்குறேன். ஓகே, ஏன்னா தேட்டர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பயங்கரமான ஒரு இடம். அது நான் ஒரு 4 ஷோ ரிப்பீட்டடாக 4 படம் அப்படி தேட்டர்லேயே நாள் முழுக்க உட்காந்தெல்லாம் படம் பார்த்துருக்கேன். எனக்கு தேட்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஆடியன்ஸ் தேட்டர் வரதே ஒரு 2-3 மணி நேரம் அவங்க எல்லாத்தையும் மறந்து அங்கே வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தானே வராங்க. ஓடிடின்னு அது இப்போ தான் வந்திருக்கு, ஆனால் அதை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேட்டர் தான். கதை கேட்கும்போதே நம்ம வந்து ஓகே இந்த மொமெண்ட் இது தேட்டரில் இப்படி ஒர்க் ஆகும், இது இப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு மெனக்கெட்டு தான் இது பண்ணுறோம். லிஃப்ட்டில் இருந்தே நான் சொல்கிறேன். ஏன்னா லிஃப்ட்டே வந்து
தேட்டரிக்கல்ல இந்த இடத்துக்குலாம் அப்படிலாம் கத்துவாங்க அப்படின்னு நினச்சி தான் பார்த்தது. ஓடிடியில் வந்துருச்சு. அது என்னாவது நம்ம கையை மீறி போகிற விஷயத்துக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? கையில் இருக்கிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு தேட்டர் தான் மெயின். தேட்டருக்கு எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணணுங்கிறது தான். ரொம்ப கொஞ்சம் போர் அடித்தாலோ இல்லை சீரீஸ் அது இதுன்னு என்னென்னமோ அறிவை வளர்த்துக்கணும்னு பார்க்குறோம். பட் ஆனாலுமே சம்டைம்ஸ் ஏதோ ஒன்று சிம்பிளாக பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கேடிவி தான் போய் பார்க்குறேன். ஏன்னா இப்போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கேடிவியில் போடுற படங்கள் வந்து சூப்பர், எத்தனை வாட்டி போட்டாலும் பார்ப்போம், ரிப்பீட் வேல்யூ பயங்கரமாக இருக்கும். அப்போது அவங்க அன்னைக்கு வந்து இப்போ நான் கணக்காக பார்த்தா இப்போ அதுதான் ஓடிடி. அப்போ அது அப்போ தேட்டர்லேயும் பயங்கரமாக ஓடி இருக்கு, நீ கேடிவிலையும் செமையாக ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டுத்தையுமே நீங்கள் தேட்டருக்கு சூப்பராக பண்ணிட்டாலே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓடிடிக்கு ஒர்க் ஆகுன்றது தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஓரளவுக்கு மிஸ் பண்ணவங்களும் அதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்கல்ல, அதுவும் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு ஒரு படத்தை திருப்பி பார்க்கணும் அப்படின்னாலுமே சரி ஓகே ஒரு வாட்டி தேட்டரில் பார்த்துட்டோம், திரும்ப இங்கே வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ரோல், கேமரா, ஆக்ஷன், அந்த கட். நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்திருக்கீங்க, தூரத்துலேருந்தே ஆக்டிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் போயிட்டு ஸ்க்ரீனில் நிற்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒரு ஆக்டராக மாறணும்னா? இப்போ இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேர்னிங் ப்ராசஸில் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு படமும் ஒரு லைஃப் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு பொய்யான உலகத்தில் உண்மையாக வாழணும், இதுதான் ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு சேயிங்கும் யாரோ ஒரு பெரியவங்க சொன்னதான் நான் இங்கே படித்த மாதிரி ஞாபகம். ஸோ அதுதான் உண்மை இல்லையா? நீங்கள் பார்க்குறது எல்லாமே பொய் தான், சினிமா தான். அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான். ஆனால் அதில் நம்ம உண்மையாக இருக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு நடிகையாக பிறந்த எல்லாருக்குமே அது ஒவ்வொரு படமும் ஒரு லைஃப் மாதிரி. அது எத்தனை பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும். அது நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்னா சரி, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல அந்த வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம், சின்சியராக பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கேற்ற கூலி அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கான்ஷியஸ்னஸ் இருக்கும், ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கேமரா ஸோ கம்ஃபர்டபுள். ப்ளஸ் கேமரா கிட்ட வந்து நம்ம போகும்போது நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம என்னன்றதெல்லாம் மறந்து அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே போய் அதை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்லாம் பண்ணும்போது அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக இருக்குது எனக்கு. இப்போ அது சிலதெல்லாம் பார்க்கும்போது எஸ்ஜே சூர்யா சார்லாம் அதை யோசித்து பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அவர் ஒவ்வொரு படத்துக்கு என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ணுறாரு. ரீசெண்டாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேட்டரில் எனக்கு மார்க் ஆண்டனி ரொம்ப பிடிச்சிருந்தது. நடுவில் பார்க்கும்போது திருப்பி அன்றைக்கி ஒரு நாள் அதில் சார் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணியிருந்தார், இன்னொரு வாட்டி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்புறம் சாதாரணமாக பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் கேட்டால் உரிக்கிறாரு அங்கே ஸ்க்ரீனில். ஸோ லிட்ரலாக யூ ஆர் கோயிங் இன்டு அனதர் வேர்ல்டு மாதிரி தானே அது. எடிட்டிங்கில் வந்து ஒரு சீன் வந்து ரொம்ப சுமாராக மேபி ஒரு ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனாலும் நிறைய ஸ்விட்சஸ் இருக்கும், நிறைய ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒரு லாங் ஷாட் வச்சுக்கலாம், எக்ஸ்பிரஷன் சரியில்லைன்றனால ஒரு லாங் ஷாட்டை வச்சு நிறைய சீட்டிங்க்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா டெக்னிக்கலாக தப்பையும் சரி பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் அதை எடிட்டர் கூப்பிட்டு ஒரு ஆக்டர்கிட்ட சொல்ல மாட்டார், இது நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தீங்க, நான் தான் இப்போ மாற்றி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மானிட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு அது வேறு மாதிரி கன்வின்ஸ் ஆகிருக்கும், டைரக்டருக்கும் ஓகே சூப்பராக இருக்குது ஷார்ட் ஓகே அப்படின்னு முடிச்சுருவாங்க. இங்கே இந்த சர்க்கிள்குள்ளே உங்களுக்கு அந்த கற்றுக்கிறதுக்கான யாராவது உங்களை கூப்பிட்டு கண்டிச்சா மட்டும்தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ எடிட்டிங்க்கு இல்லை எடிட்டர் கூட அந்த ஒரு கனெக்ஷன்றது வச்சுருப்பீங்களா? டெஃபினட்டாக. ஏன்னா இப்போது முன்னாடி அந்த வசதியெலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இப்போ ஆன்லைன் எடிட்டர்ஸ்னு இருக்காங்க. நம்ம படம் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அதெல்லாம் வச்சு பார்த்துறது தான் கரெக்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் அந்த இது அவ்வளோவா இல்லை. லிஃப்ட்டில் இருந்து லிஃப்ட்டில் வந்து எனக்கு என்னென்னா படம் ஒரே இடத்துல நடக்கிற கதை, ஆனால் ஷூட் பண்ணது ஒரு 12 லொக்கேஷனில் பண்ணோம், ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒவ்வொரு இடம்ன்ற மாதிரி பண்ணோம். ஸோ எனக்கு வந்து டெஃபினட்டாக கண்டினியூட்டிக்காக என் எக்ஸ்பிரஷன் கண்டினியூட்டிக்கு நான் ரிஹர்சல்லாம் வாங்கி பண்ணி எடிட்டர்கிட்டையும் நான் அப்பயும் முன்னாடி சொல்லிட்டேன், எனக்கு ஸ்பாட் எடிட்டர் மட்டும் ஒரு கொடுத்துருங்க. ஏன்னா டெஃபினட்டாக எனக்கு இந்த சீன் எடுக்க போகிற சீனுக்கு பிஃபோர் எனக்கு பார்க்கணும், ஆஃப்டர் எனக்கு பார்க்கணும். அப்போ தான் கரெக்டாக அந்த மூடு கேரி பண்ணுறதுக்கோ வாட் எவர் இட் ஹெல்ப்ஸ் அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். எனக்கு அப்படி இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒன்று. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி பண்ண தப்பை சரி பண்ணுறதும் இன்றைக்கி எடிட்டிங்கில் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இவங்கக்கிட்ட பிரதீப் ரோட்டையும் அர்ச்சனா மேம்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னேன், நீங்கள் லவ் டுடேன்னு ஒரு படத்தை எடுத்து உங்களை மட்டும் காப்பாற்றலை, எங்களையும் காப்பாற்றிட்டீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னாங்க. டாடாவோட செகண்ட் ஹாஃபில் வந்து சரவணன்ற பிரதீப் லவ்வை வந்து என் லவ்வை சேர்த்து வைக்கிறது அவன்கிட்ட போய் ஐடியா கேட்பாங்க. அவன் ஏன்டா என் லவ்வை சேர்த்து வைக்கிறது ஏன்ட்டே ஐடியா கேட்குறீங்களாடான்னு சொல்லி அங்கேருந்து ஒரு கட்ட ஆரம்பிக்கும். அந்த நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுவாங்க.
அது வந்து மொத்தமாக சேர்த்து பிளான் பண்ணுற வரைக்கும் அது ஒரே சீன் தான், மொட்டை மாடி சீன் தான். அது எடுத்துகிட்டே இருக்கும்போது நானும் பாபும் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். எனக்கு என்னமோ டேய் பார்த்துனே இருக்கும்போது இந்த இடத்துல கட் பண்ணலான்னு தோணுதுடா. ஏன்னா இங்கேயே பேசிட்டு என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று இங்கேருந்து இன்னும் 2-3 இடங்கள் பேசினா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. நீ என்ன பண்ணி இதை அப்படியே விட்டுரு, மீதி அடுத்த வர 5-6 டைலாக்ஸை 5 கட்டாக பிரிச்சுக்கலாம். என்ன பண்ணலாம், ஆஃபீஸில் வந்து ஒரு கேஃபிட்டேரியாவில் கொஞ்சம் பேசுகிறாங்க, அப்புறம் ஏதோ ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் பேசுகிறாங்க, 4 பசங்க சேர்ந்து பாத்ரூமில் சுச்சு போயிட்டு இருக்காங்க, வெளியில் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா, அங்கே ஏதோ பேசுகிறாங்க, பார்க்கிங்கில் பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியாவாக 5 தோணுச்சு. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி, ஏன்னா கொஞ்சம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்க முடியுமோன்ற மாதிரி தான். இப்போ அந்த பிளானை போட்டு எல்லாம் பண்ணி ஷூட்லாம் பண்ணியாச்சு. கார்டு கரப்ட் ஆயிடுச்சு. அந்த பார்க்கிங்கில் டோட்டலாக ஆஃபீஸில் எடுத்த மொத்த போர்ஷனும் அவுட்டு. இது மட்டும்தான் இருக்குது. இப்போ மொட்டை மாடியில் பேசினது மட்டும்தான் இருக்குது. எனக்கா கன்வின்ஸே ஆகலை, இது ஆகணே. அது நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கே, அதை ஏன் விடணும் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே மைண்ட் ஃபக் ஆகி விட்டாச்சு. அப்புறமேட்டு தான் லவ் டுடே படம் வந்தது, போய் பார்த்தேன். போய் பார்த்தா ஒரு ஃபோன் கான்வர்சேஷனை வந்து ஷூட்டிங் எவ்வளோ தான் போய் படம் பார்த்துருக்கீங்க? ஆமாம், ஒரு ஃபோன் கான்வர்சேஷன், ஐ மீன் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ரீஷூட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அந்த டைமில் அப்போ படம் வந்தது லவ் டுடே, அப்போ பார்த்தோம். ஸோ ஒரு ஃபோன் கான்வர்சேஷன்ஸை இன்னைக்கு ஃபோன் எவ்வளோ முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத அந்த எடிட்டிங்கில் பயங்கர சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் 2 பேர் பேசுகிறது வரதாகட்டும், ஒரு சேட் அனுப்புறதுல அந்த சேட்டு வரதாகட்டும், ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறதாகட்டும், எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக குட்டி குட்டி மாண்டேஜஸாக இருந்தாலும் செம்மையாக இருந்தது அந்த கட்ஸ் எல்லாம். பேப்பர் பாடம் எடுத்து வைங்க கேட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தா இவங்க ஒரு குரூப் இப்போ ஆரம்பித்தாங்க ஒரு பிளானுக்கு, இந்த இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு. அந்த குரூப்பில் இப்போ இவனுங்க பேசிக்கிறானுங்க. ஏன்னா இன்றைக்கி ரியல் லைஃப்பில் நம்ம குரூப்பில் பேசுகிறதெல்லாம் செம காமெடியாக இருக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அது ஒர்க் ஆகும். ஸோ லிட்ரலாக அது அப்படி பிளான் பண்ணது தான். ஃபுட்டேஜ் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்க போட்டு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இப்போ என்னென்னலாம் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங்காக காமிக்க முடியும். அதுலேயும் ஒருத்தன் அவன் லவ்வுக்கு ஒரு பிட்டை போடுவான், அவனை குரூப்பில் இருந்து தூக்கிடுவானுங்க, அவன் போய் கெஞ்சுவான் ப்ளீஸ் ஆட் மீ அப்படிலாம். இதெல்லாம் அங்கே பண்ணியிருப்போம். ஏதோ ஒன்று பார்த்து எவனோ ஒருத்தர் சிரிச்சிட்டா ஓகே தானே அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் டெஃபினட்டாக நம்ம பண்ண தப்பை கரெக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல் தான். இப்போது அதோட லேர்னிங் நம்மளுக்கு இப்போ அங்கே தானே கிடச்சிருக்கு. ஸோ அந்த விதத்தில் அது பயங்கர ஹெல்ப்ஃபுல். விஜய் சேதுபதி சார் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் வந்து இந்த சைட் கேரக்டர்ஸோ இல்லை வில்லனாவோ இல்லை எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு படம் வந்து என் ஃப்ரெண்டுக்காகவோ இல்லை யாரோ ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்காகவும் நான் பண்ண மாட்டேன். பீயிங் அன் ஆக்டர் நீங்களும் அந்த மாதிரி கால் எடுப்பீங்களா? நான் அந்த மாதிரி சைட் ரோல்ஸ் பண்ண மாட்டேன், ஒருத்தவங்களுக்கு வில்லனாக நடிக்கிறது. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும். எனக்கு இப்போ அதை எப்படி யோசிக்கணுன்றது நிஜமாகவே எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை. ஏன்னா இது நான் ஏதோ பிறந்ததுலேருந்தே இதான் என் ஆசை அப்படின்னா கிடையாது. எனக்கு ஏதோ பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் இது ஒரு மீடியான்றது இப்படி ஒரு எக்ஸ்போஷர் இருக்குங்கிறது ஒரு எஃப்எம் போகும்போது தெரியுது. ஓகே மீடியாவில் இருந்தால் போதுன்றது ஒரு ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் சீரியல் பண்ணால் குடும்பத்தை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அப்போது இருந்த அஜெண்டாவாக இருந்தது. அது நம்மளுக்கு இதானதுக்கப்புறம் அதுவும் பார்த்தீங்கன்னா சீரியலில் நான் போனதுமே ஹீரோ கிடையாது. நான் ஃபஸ்ட்டு போனது வில்லனாக தான் போனேன். எனக்கு என்னென்னா என் டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு மாதிரி நினச்சி தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். வில்லன்லேருந்து தான் அது ஹீரோவே ஆனோம் சீரியலில் சொல்கிறேன். ஸோ எல்லாம் இப்படி எங்கெங்கேயோ போய் சுற்றி கித்தி தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து எங்கே கூட்டிகிட்டு போகுங்கிறதும் எனக்கு தெரியாது. இப்போது நல்ல படம் பண்ணணுங்கிறது மட்டும்தான் அஜெண்டா. அந்த நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த நம்பிக்கை இப்போ ஆடியன்ஸுக்கும் என் மேலே இருக்குன்றத நான் நம்புகிறேன். சரி ஓகே ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணுவாப்புல அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்றது ஐ பிலீவ். அதை கடைசி வரைக்கும் சின்சியராக பண்ணணுங்கிறது தான் ஐடியா. மற்றபடி எனக்கு வேறு அதை தாண்டி யோசிக்கிறதுக்கு இப்போது டூ ஏர்லி அப்படின்னு தான் நினைக்கிறேன். டுவெல் ஹீரோ இது வந்திருக்கு. மேபி இன் ஃப்யூச்சர் அது நடந்தால் கூட நடக்கலாம். நம்மளோட இது கரெக்டாக இருக்குது, எல்லாமே நீட்டாக இருக்குது, ப்ளஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கன்வின்சிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஓகே தானே. எனக்கு ஃபஸ்ட்டு அது தான், நம்ம ஆடியன்ஸாக தான் கதை கேட்குறோம். அந்த 2.5 மணி நேரம் ஃபஸ்ட்டு படம் என்டர்டெய்னிங்காக இருக்கணும். அதுக்கடுத்தது என்ன அதில் பொருத்தி பார்க்க முடியுதா அப்படிங்கிறது மட்டும் தான் நான் பார்க்குறேன். அவ்வளோதான். அது நம்மளுக்கு ஓகே அப்படின்னா ஓகே. நீங்கள் அந்த 7G சொல்லிட்டு இருந்தீங்க, இவ்வளோ வருஷமாக காலர் டியூனாக வச்சுட்டே வந்தீங்க. கட் பண்ணால் ஸ்டாரில் மியூசிக்கல் பை யுவன் சங்கர் ராஜா. ஏதோ எங்கேயோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இத்தனை வருஷமாக இங்கே இந்த வேலையை நம்பி ஓடிக்கிட்டே இருந்ததுக்கு ஏதோ கலைத்தாயோட கண்ணு லைட்டாக நம்ம மேலே ஏதோ பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான்.
சம்வேர் ஐ ஃபீல் பிளஸ்ட். சரி ஓகே, ஏன்னா சார் இத்தனை சாங்ஸ் கொடுத்துருக்காரு, எக்ஸ்ட்ரானியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. அது படம் பார்க்கும்போது டெஃபினட்டாக நான் பிலீவ் பண்ண நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாமே பார்க்கும்போது சம்வேர் ஓகே, அந்த டெஸ்டினி ஆர் பிளெஸ்ஸிங் இது எல்லா மேலேயுமே சின்னதாக ஒரு நம்பிக்கையும் வருது. பிஆர் சாரோட இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸ்டார்னு சாரோட டெஃபினேஷன் கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க, ஸ்டார் வரும் போகும், ஸோ அதுதான் சினிமாலையும் அந்த மாதிரி தான். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கீங்களா? சக்ஸஸ், ஃபெயிலியர், எதுவுமே இல்லாமல் ஆகணும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஹிட்டே இப்போ தான் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுல்லாக அடிமிதிலாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே எப்பயுமே நம்ம ரெடியாக இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் தானே. அதெல்லாம் மேபி ஏன்னா அப்போ அதெல்லாம் ஃபஸ்ட்டே கொஞ்சம் இருந்ததால தான் இப்போது மேபி இன்னும் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ என்னவோ. ஏன்னா நான் அப்போ போட்ட உழைப்பும் ஒன்று தான், இப்போ போடுற உழைப்பும் ஒன்று தான், இதுக்கப்புறம் போட போகிற உழைப்பும் ஒன்று தான். என்னென்னா 100% தான் கொடுக்குறோம். அது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகும்போதோ இல்லை நம்ம கையை மீறி ஏதாவது நடக்கும்போதோ டெஃபினட்டாக நம்மளால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதான்னு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கும் நல்லது. ப்ளஸ் இது என்னோட வேலை, இதை தாண்டி பர்சனல்ன்றது டெஃபினட்டாக வேறு. ஸோ பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறது தான் நல்லது. அதான கரெக்டு. அப்போ இந்த சக்ஸஸ் மேலே அந்த அப்சஷன்ன்றது இல்லை, அப்சஷன் ஆப்வியஸாக ஜெயிக்கணுன்றதுக்காண்டி தான் வேலை பார்க்குறோம் எல்லாமே. நடந்துச்சுன்னா ஓகே, நடக்கலைன்னா அடுத்ததில் நடந்துரு போகுது. இல்லை ப்ரீவியஸாக நடந்திருக்குல்ல, ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி நடந்து தானே இருக்கும். ஏன்னா இங்கே டெஃபினட்டாக இப்போது யாராலையுமே சினிமா கிடையாது, சினிமாவால் தான் நம்ம எல்லாருமே. ஸோ அது அப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எல்லோரும் வரோம் போகிறோம், நம்மளால் எவ்வளோ போக முடியுதோ போக போகிறோம், அவ்வளோதான் அது. மற்றபடி இப்போ அடுத்த இன்னொரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை அதுக்கப்புறமோ அடுத்த ஜென்ரேஷன் திரும்ப வர போகிறாங்க. இது எல்லாமே நடந்துகிட்டே தானே இருக்க போகுது. நம்மளால் இப்போ எவ்வளோ புஷ் பண்ண முடியுதோ அவ்வளோ புஷ் பண்ண போகிறோம். நட்புனா என்னன்னு தெரியுமா பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி வந்து சீரியல்லையும் சரி சின்ன திரையிலையும் உங்களுக்கான ஸ்பேஸ் பெருசாக இருந்தது, ரிசப்ஷனாக பயங்கரமாக கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு நட்புனா என்னன்னு தெரியுமா அப்புறம் தான் நீங்கள் வந்து பிக் பாஸ் பண்ணீங்க. இப்போ அந்த படம் வந்ததுக்கப்புறம் மிக்சடான ஒரு ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தது, இப்போ எல்லோரும் மாறி இருந்தான். இந்த சின்ன திரையிலேருந்து வரவங்க எல்லாருமே இது ஒன்று பண்ணுவாங்க, சினிமா வாய்ப்பு கிடைக்குதுன்னு சினிமா பண்ணிட்டு மறுபடியும் போய் சீரியலோ இல்லை மறுபடியும் இந்த ஹோஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. டக்கு நீங்கள் நான் எடுத்து பார்த்தா நீங்கள் தான் அதை பிரேக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதுதான் இப்போது சம்வேர் நம்ம நம்புகிற ஒரு விஷயத்த வந்து எல்லாரையுமே நம்புங்க அப்படின்னு நம்மளால் போய் சொல்ல முடியாது. ஆனால் அது வேறு யாருமே நம்பலைன்றதுக்காண்டி நான் அதை நம்பாமல் இருக்க முடியாது. நான் அது சின்சியராக நம்பினா மட்டும்தான் என்னால் அதை புல் ஆஃப் பண்ண முடியும். ஸோ அந்த படத்தில் எனக்கு நடந்ததுக்கப்புறம் அப்போயுமே அதுதான் சொன்னேன், இல்லையே நான் வேலை பார்த்ததெல்லாம் கரெக்டாக தான் பார்த்தேன், இதே மாதிரி ரிலீஸ் வரைக்கும் என்னால் எல்லாமே முடியுமோ பண்ணேன். பட் சம்வேர் ஏதோ லேக் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மட்டும் இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன புஷ் பண்ண முடியுமோ அதெல்லாம் புஷ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லிஃப்ட்டில் எல்லாமே ட்ரை பண்ணது. ஆனால் அதுக்கான கேப் ஒரு 2 years 3 years ஆயிடுச்சு. அந்த 3 years என்ன நடக்கும்? ஏன்னா பிக் பாஸ்லாம் நாங்கள் உங்களை பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் மைண்ட் ஃபுல்லாக அடுத்து எப்போ ஹீரோவாக படம் பண்ண போகிறோம், இல்லை அடுத்து எப்போ லீடாக ஒரு படம் பண்ண போகிறோம். ஆமாம், அதுதான். அது எப்படி அந்த 3 வருஷத்தை கிராஸ் பண்ணீங்க? 3 வருஷம் ஏதோ அண்ணன் நெல்சனை திரும்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன அவர் கூடவே இருந்துட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு சர்வைவலுக்கு ஒரு, ஏன்னா 2வது டே அப்போ என்ன பச்சிக்குள்ள சாப்பிடணும், வீட்டில் கொடுக்கணும். ஸோ சர்வைவலுக்கு ஒன்று வேணும். ஸோ டெஃபினட்டாக அண்ணன் கூட அப்படியே இருந்துக்கிட்டு திரும்ப அப்படியே கிடைக்கிறலாம் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு என்னென்னா அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி. இன்ஃபேக்ட்டு ஒரு டைமில் நீங்கள் அந்த ஒரு சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்துச்சு. கரெக்டாக பிக் பாஸுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு நல்ல சீரியல் தானா சேம் விஜய் டிவியில் போயிட்டுருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா ஹிட்டாக தான் ஆச்சு. வந்துச்சு, நான் போனேன், பேசினேன், எல்லாமே இது பண்ணேன். எனக்கு ஆல்மோஸ்ட் ஓகேன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தது. ஏன்னா எட்ஜுக்கு போயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஒரு 2 வருஷம் ஆல்மோஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டு வாடகைலேருந்து கரண்ட் பில்லேருந்து எல்லாமே அவனுக்கு தான் கட்டுறானுங்க, பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு வேலிடிட்டி ஒன்று இருக்கும்ல. அதில் ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ண போகிறான். இப்போ அவன், தம்பி ஒரு 2 மாதம் உன்னால் சமாளிக்க முடியுமா, அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி. அவன் கல்யாணம் பண்ணுறது என்கிட்ட கேட்டு 2 மாதம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ சம்பாதிக்க நான் பண்ண புண்ணியம் அப்படி ஃப்ரெண்ட்ஸை சம்பாரிச்சது மட்டும்தான்றதான் நான் எப்பயுமே நம்புகிற விஷயம். பேர் சொல்லலாம், சதீஷ்ன்னு சொல்லிட்டு என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவன் என்னன்னா அந்த ப்ராப்பராக கரெக்டாக படித்து கரெக்டாக படித்தா கரெக்டாக வேலை பார்க்குற அந்த யூஎஸில் இருக்கான் இப்போ வரைக்கும். அதான் ஏதாவது ஒன்று ஆத்திர அவசரம்னா அவன் தான் ஆட்டோக்கார தம்பி, அந்த மாதிரி என்னோட ஆட்டோக்கார தம்பி அவன் தான்.
நிறைய பேர் இருக்காங்க, பட் அவன் ப்ராமினெண்ட்டாக. ஸோ அவன் அந்த மாதிரி சொல்லி இது பண்ணதும் எனக்கு சரி, ஒருவேளை எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ நம்மளோட ஆசைக்காக அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. நான் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும்ல, அப்படி ஒரு லிமிட்டில் தான் இருந்தது. அந்த எட்ஜுக்கு போனது தான் நான் சரி டக்குன்னு சரி சீரியல் வந்துச்சு, ஆல்மோஸ்ட் ஓகேன்ற மாதிரி வந்துட்டேன். எனக்கு ஏதோ வந்ததுலேருந்து எங்கேயோ நம்மளுக்கு ஒன்று தோணும்ல, இல்லைடா நீ இது கிடையாது, நம்ம வேற ஒன்று யோசிக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இதே தான். அப்போ போயிட்டோன்னா அப்போ இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு என்ன அர்த்தம், இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு என்ன அர்த்தம், அப்புறம் நம்மளும் ஒன் அமாங் எவ்ரிபடி ஆயிடுவோமா, எல்லா கொஸ்டின்ஸும் நம்மளுக்குள்ளே வரும். என்னன்னாலும் பரவாயில்ல, வந்தால் வரட்டும், இல்லைனா ஒன்றுமே இல்லாமல் ஊருக்கு கூட போயிடலாம் அப்படின்ற மாதிரி இதில் நான் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நான் வரல அப்படின்ட்டேன், இல்லை நான் பண்ணல அப்படின்ட்டேன். அது ஏதோ அது என்ன இருந்தாலும் நான் ஒரு மாதிரி இந்த கட் ஃபீலிங்கை நம்பிடுவேன். பண்ணல அப்படின்ட்டேன், கோச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது ஒன்றும் பண்ண முடியாது, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டாக 1 வீக் கழிச்சு தான் பிபியில் கூப்பிட்டாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா அதை நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக ஏதோ ஒரு ரூட்டில் ஃபினான்ஷியலுக்கு ஏதோ ஒன்று வந்திருக்கும். அதுலேருந்து இப்போ வேறு ஒரு ரூட்டில் எங்கேயாவது ஒன்று நான் போயிருப்பேன். மேபி அந்த சீரியல் முடிச்சுட்டு கூட நான் சினிமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பேன், இல்லை அங்கே இருந்துக்கிட்டே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பேன், ட்ரை பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. ஆனால் அன்னைக்கு ஏதோ எடுத்த டிசிஷன் கரெக்டுங்கிறது இப்போ யோசிச்சு பார்த்தா தெரியுது இல்லை. அது ஒரு மாதிரி இதுதான் நம்மளோட அந்த கட் ஃபீலிங்கை நம்பி போகிறது தான். உங்களுக்கு சினிமாவில் ஏதாவது ஒரு பார்ட்டாக இருந்தால் போதுமா, இல்லை ஃபஸ்ட்டு மீடியாவில் ஏதாவது ஒரு பார்ட்டாக இருக்கணுன்றது மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக சினிமாவுக்கும் எனக்கும் இருந்த அதிகபட்ச சம்பந்தம் தேட்டரில் போய் படம் பார்க்குறது தான், அவ்வளோதான் நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது திருச்சியிலேருந்து இங்கே வரோம், அது பண்ணுறோம். எனக்கு அந்த மொதல் ஹலோ எஃப்எம் தான் நான் போகிறேன். அந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருச்சு. ஒரு செம்ம ஜாலியாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, வெளியிலையும் பேசிகிட்டு இருக்காங்க, உள்ளேயும் பேசிகிட்டு இருக்காங்க, பேசுகிறதுக்கு காசு கொடுக்குறாங்க. அப்படின்னும்போது நல்லா இருக்கு இந்த வேலை அப்படின்னு, அவ்வளோதான் என்னோட அறிவும் சரி ஆசையும் சரி அவ்வளோதான் இருந்துச்சு அப்போ. ஸோ எனி பார்ட் ஆஃப் மீடியா இருந்துட்டால் போதும். ஏன்னா நம்ம இப்படி தான் ஏதோ என்டர்டெயின்மெண்ட் ஜோனில் இருக்கக்கூடிய ஆள் தானே நம்ம. அப்புறம் என்னால் போயிட்டு வேறு எங்கேயோ ஒரு வேலையில் உட்கார முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் நம்பினது. ப்ராக்ரஸ் ஆக ஆக எடுத்துகிட்டு போக போக அப்புறமேட்டு தான் சரி ஓகே ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது ஒரு டைமில் கரெக்டாக கிராக் ஆச்சு. சீரியல் பண்ணிவிட்டு இதானது டைமில் சொல்கிறேன். அதுவும் எல்லாருக்குமே வரும், அது தப்பும் கிடையாது. நம்ம திரும்பவும் அதான் சொல்கிறேன், அங்கேருந்து எவ்வளோ சின்சியராக ட்ரை பண்ணுறோம், ப்ளஸ் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் சூஸ் பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, ஆடியன்ஸும் இன்றைக்கி எவால்வ் ஆகிட்டே இருக்காங்க, எல்லா கண்டென்ட்ஸும் பார்க்குறாங்க. அப்போ அதில் என்ன புதுசாக பண்ண முடியும், இதெல்லாம் தான் க்ரைட்டீரியாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கரெக்டாக அலைன் பண்ணிட்டோன்னா இது எல்லாமே ஒர்க் ஆயிரும்ன்றது இப்படி நான் நம்பி பண்ணேன். இப்போ அந்த மாதிரி ஆயிருக்குன்னு. ஓகே, உங்களை சேவ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒரு பக்கம் நெல்சன் இருந்தாங்க, சினிமாவில் ஏதோ ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்தீங்க, ஏதோ ஒரு இடமா. ஆனால் உங்களோட இந்த அல்டிமேட் கோலுன்னு பார்த்துட்டா ஹீரோவாக இருக்கணும், இல்லை ஹீரோவாக படம் பண்ணணும், இல்லை ஒரு லீடாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பிக் பாஸில் எங்களுக்கு தெரியாத ஒரு மேபி தூக்கம் வரும்போது அது தோணும்ல, அது ஒரு மாதிரி டே இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ, அங்கே நீ ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால் வரும்ல, அப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? அது ஹிட் ஆகும்போது அதான் சொல்கிறேன்ல, நம்ம நம்புறதை நான் மட்டும்தான் நம்ப முடியும். நம்மளால் வேறு நம்ம இதை தான் நான் நினச்சிட்டு இருக்கேன், இதை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத யாரையுமே நம்மளால் நம்ப வைக்க முடியாது. அட் த சேம் டைம் நம்ம அதை நம்பாமல் விட்டுறவும் முடியாது, நம்ம மட்டும்தான் அதை ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும். நடந்ததுக்கப்புறம் எல்லாருமே நம்ப தான் போகிறாங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் அது எதுவுமே இல்லாத போது எவன் ஒருத்தன் நம்புறாங்கிறது இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு படம் இதாகிட்டு அந்த ரிலீஸ் டிலே ஆகுது. நான் நெல்சனா கூட ஏடியாக இது பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ணன் அப்போது அனி சாரை வச்சு ஒரு ப்ரோமோ ஷூட் ஒன்று பண்ணுறாரு, ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், சூப்பர் சிங்கரோட ஏதோ ஒரு ஷோ சார் வராரு, அதுக்கு ஒரு ப்ரோமோ ஷூட்டு. அந்த ப்ரோமோ ஷூட்டோட மீட்டிங் மேலே அனி சாரோட இதில் போயிட்டுருக்கு. நான் நெல்சன் எங்கள் ஏடிஸ் நாங்கள் எல்லாமே கீழே உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு அண்ணன் கூட பாஸ் பிரதீப் சார், விஜய் டிவி, 2 பேரும் ஒன்றா தான் வராங்க. பிரதீப் சாருக்கு இப்போனா அதுக்கு முன்னாடி பிபி சீசன் 1 அவங்க கேட்டிருந்தாங்க. சீசன் 1 அவங்க கூட்டிருந்தாங்க, என்னால் போக முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தோட ஒரு 10-15 நாள் ஷூட்டு பேலன்ஸ் இருந்துச்சு, அது விட்டுட்டு வர முடியல அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தேன். செகண்ட் சீசன் ஒரு 15 நாள் சேனல் வாசலில் நான் உட்காந்து நான் கேட்டேன், ஏன்னா அது ஒரு மொமெண்ட். அப்போ அவங்க முடியாது அப்படின்ட்டாங்க.
தேர்டு சீசன் இப்போ 1:1 முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது இப்போ தேர்ட் சீசன் பெண்டிங் இருக்குது. இப்போது கட் பண்ணால் இதுதான் ஹிஸ்ட்ரி. கட் பண்ணால் இப்போ அங்கேருந்து சார் மேலே வந்து பார்க்குறது, ஏய் இங்கே என்னடா பண்ணிட்டுருக்கு அப்படின்னாரு. இல்லைண்ணே அண்ணன் கூட தான் அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நாங்கள் அதுக்கப்புறமேட்டு அனி சார் ஷூட்டை முடிச்சிட்டோம், டாக்டர் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, பவுண்டுமே அண்ணன் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. எல்லாம் முடிச்சு இது பண்ணும்போது தான் தேர்ட் சீசன் இப்போ கரெக்டாக சார் கூப்பிட்றாப்புல, இப்போ வரியா இந்த சீசன் வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாப்புல. அண்ணன்ட்ட சொன்னேன், சும்மா தானே இருக்கப்போ அப்படின்ட்டாப்புல, கிளம்பி போயாச்சு. இவ்வளோதான். ஆனால் இப்போது அன்னைக்கு மேபி இப்போ அவர் வந்து நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சி கூப்பிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அட் த சேம் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் ஆகணுங்கிறத நான் நம்பிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அவ்வளோதான் நான் நம்புறது. அதே போல் இது முடிச்சுட்டு பிபி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டுமே லிஃப்ட் ஷூட்டிங் நம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப கம்மி தான். 23 நாளோ 26 நாளோ ஷூட்டிங்லேயே முடிச்சாச்சு மொத்தமாகவே. ஷூட்டிங்கை முடிச்சுட்டு எனக்கு என்ன படம் ரெடி ஆகணும் இதாகணும். இப்போ டாக்டர் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நான் ஐ கண்டினியூ டு ஒர்க் ஆஸ் அன் ஏடி. இங்கே படம் முடிகிற வரைக்கும் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்க முடியுமோ இருந்துடலாமே அப்படின்ட்டு நான் இருந்துகிட்டு இருக்கும்போது, அப்போது பார்க்குற டெஃபினட்டாக யாருக்குமே தெரியாது, நான் தப்பும் சொல்லலை. அப்போ அங்கே இருந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் சொன்னாங்க, உனக்கு இப்போ பிபி போயிட்டு வந்துட்ட, எவ்வளோ இது இருக்குது வெளியே, நீ என்ன இங்கே வந்து இது பண்ணிகிட்டு இருக்க, ஏன் இதை பண்ணிகிட்டு இருக்க, நீ அவங்களுக்கு நான் இன்னொரு படம் நடிச்சிருக்கேன்றதும் தெரியாது, அது ஒரு ரிலீஸ்க்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றது தெரியாது. அவங்க நினைக்கிறது தப்பும் கிடையாது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு டெஃபினட்டாக அது அப்படி தான் தெரியும், அதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ அவங்கக்கிட்ட நான் போய் என்னால் சொல்லவும் முடியாது, இல்லைங்க நான் இதை நம்புகிறேன், இது நடந்துடும், இது நடந்தால் அடுத்த என்னால் இதை பண்ணிட முடியுன்ற அந்த இது நம்ம அந்த இடத்துல சிரிச்சுட்டு வந்துட வேண்டியதாக, வேறு என்ன பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் க்ராஸ் பண்ணி வந்தது. பட் எண்ட் ஆஃப் தி டே அந்த கன்விக்ஷன் நம்மளுக்கு இருக்கணுங்கிறது தான் நான் நம்புகிறேன். அது அதை நிலக்குலைய வைக்கிறதுக்கும் அதை லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் தான் இது எல்லாமே நடக்கும். நடக்கும்போது ஓகே, இல்லை 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 நம்ம கோல் அதுதான், நம்ம அதை மைண்டில் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். தமிழ் சினிமா இஸ் பேக் அப்படின்றது வந்து இப்போது ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டிங். ஏன்னா இப்போ அந்த கம்பேரிசன்ன்றது இப்போ நமக்கு பக்கத்து ஸ்டேட் மலையாளத்தில் நடக்கிற படங்கள் எல்லாமே வந்து இங்கே தமிழில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் தமிழில் இங்கே வர படங்கள் வந்து அதிகபட்சம் 2-3 நாட்கள் கூட வந்து அந்த ஹவுஸ்ஃபுல் இல்லை வந்து இந்த ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு எலமெண்ட்ஸும் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஆஃப்டர் எனக்கு தெரிஞ்ச ஸ்டார் ட்ரெய்லர் வந்தோன்னா தமிழ் சினிமா இஸ் பேக் அப்படின்ற அது சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, டு பி ஃப்ராங்க் நான் எதுவும் நான் ஓவர் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லலை. புரியுது எனக்கு. ட்ரெய்லர் ரிவ்யூ கீழே வந்து கமெண்ட்ஸ் நிறைய பேர் அதான் போட்டு புரியுது. என்னன்னா அது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, நல்லபடியாக இருக்கும்போது டெஃபினட்டாக சரி ஓகே, இதெல்லாம் படத்துக்கு இப்போ கன்வெர்ட் ஆச்சு, நல்லபடியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது வரைக்கும் ஓகே தான், சந்தோஷம் தான். பட் ஆனால் அந்த தமிழ் சினிமாஸ் பேக்லாம் டெஃபினட்டாக டூ மச் தான். ஏன்னா நான் சொன்னேன், ஏன்னா இங்கே சினிமா தான் நம்மளை வாழ வைக்கிறதே தவிர யாரும் சினிமாவெல்லாம் இங்கே ஒன்றும் பண்ணலை. கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க போய் பார்க்க போகிறாங்க, இது பண்ண போகிறாங்க, மக்கள் எல்லாத்துக்குமே தயாராக தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சரி ஓகே, நம்ம படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, அந்த வரவேற்பை படம் இப்போ அடுத்த பூர்த்தி பண்ணணும், அதுதான் டார்கெட். பூர்த்தி பண்ணிருச்சு அப்படின்னா சந்தோஷம், அவ்வளோதான். அது மற்றபடி அதுக்குள்ளெல்லாம் நம்ம ரொம்ப ஓவராலாக போக வேண்டாம். இப்போது அதையும் தாண்டி இப்போ அந்த நீங்கள் இப்போது ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணுறதுனால இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு டயர், செகண்ட் டயர், தேர்ட் டயர் அப்படின்னு சொல்லி ஹீரோஸ் எல்லாத்தையுமே ஒரு டயருக்குள்ளே அந்த பிரிக்கிறது இருக்குது. ஓகே, இவரோட படம் இந்த படம் ஒர்க் ஆகிடுச்சா, ஸோ தேர்ட் டயரில் போட்டுக்கோங்க, அடுத்த செகண்ட் டயர், அடுத்த ஃபஸ்ட் டயர், அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த கேட்டகரிஸ் வருதுல்ல. இந்த டிவிஷன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க பொதுவாக? என் டயரு ஓடுற வரைக்கும் எனக்கு ஓகே, அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி காலகாலமாக இது பண்ணியிருக்கலாம், தெரில எனக்கு. அப்படி இது என்னோட இது ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து இருக்கணும், முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை தான். இப்போ என் ஆசை வந்து என்ன அப்படின்னா, டாடாவோட ஸ்டார் நல்லா பண்ணணும். ஏன்னா இப்போ டாடாவோட இது இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டிங்காக ஜாஸ்தி இருக்கிற ஒரு படம், அது நல்லபடியாக படம் போயிருக்கு. இது இன்னும்படியாக நல்லா போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு இதை நம்பி காசு போட்ட ப்ரொடியூசர்ஸ்க்கு இன்னும் நல்லபடியாக போய் சேரும். இவ்வளோ தான் நம்மளோட டார்கெட்டு. இப்போ இதுக்கு அடுத்தது வர்றது, இப்போ ஸ்டார் நல்லபடியாக போயிருச்சு அப்படின்னா அதை இப்போ எப்படி அடுத்த படம் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிறது, இவ்வளோதான். நம்மளோட ப்ரீவியஸ் படம் தான் நம்மளுக்கு டார்கெட்டே தவிர மற்றபடி வேறு அவ்வளோதானே. நம்மளோட இது ரொம்ப சிம்பிள்ப்பா, நம்ம வேலையை பார்க்கணும், நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் நடக்கிறதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஹீரோ தாண்டி இப்போ அந்த மார்க்கெட்டிங் இல்லை அந்த ப்ரொடக்ஷனோட அந்த ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான்
இப்போ நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும், இல்லை இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாட்டாவது இருக்கணும், அப்போ தான் நாங்கள் அந்த லேபிள் மியூசிக்கல் லேபிள்கிட்ட கொடுத்து அதை விற்று அதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் வருதுன்றதை நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் கம்மிங் சூன், செகண்ட் சிங்கிள் கம்மிங் சூன், ப்ரோமோ, டீசர், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டே இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்குமா கதைகள் சூஸ் பண்ணும்போது? இப்போ ஒரு டிரெக்டர் வந்து உங்கள்கிட்ட கதை சொல்லும்போதே, சார் இந்த படத்தில் பாட்டே இல்லை சார் அப்படின்னா உங்களுக்கு அந்த பக்கம் ஒரு லோ ஆகுமா? ஐயோ பாட்டு இல்லையா? ப்ரொடியூசர் சொல்லுவாங்க கிடையாது கண்டென்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஆடியோ லேபிள் அதெல்லாம் போகும்போது அதெல்லாம் நிச்சயமாக வரும் தான், இல்லாமல் கிடையாது. அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது டாடாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கடைசி 2 பாட்டு யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஆண்டனி தாசன் என்ன ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு எனக்கு. ஆனால் அதை அப்படியே போட முடியாது பிஃபோர் ரிலீஸு, எனக்கு கண்டென்ட் கொஞ்சம் ரிவீலிங்காக இருக்கும். ஸோ நான் திங்க் கூட கொலாப் பண்ணி எனக்கு இது நீங்கள் ஷூட் பண்ணி கொடுங்க, நம்ம இதை தனியாக வீடியோ வேணால் பண்ணிக்கலாம் அப்படி வேணால் சொல்லிப்பேன். ஸோ ப்ரொமோஷனல் சாங்ஸாக வேணால் உங்களுக்கு நான் ஐ கம் ஃபார் ஃப்ரீ. நான் எனக்கு நீங்கள் ஆனால் ஏன்னா எப்படின்னா நீங்கள் உங்களோட யூடியூப்பில் தான் அதை பண்ணிக்க போகிறீங்க, அது நான் பண்ணி கொடுத்துறேன். மேபி நீங்கள் சொல்கிறது கொஸ்டினாக வந்துச்சுன்னா இல்லையே 4 வீடியோ வேணும் 5 வீடியோ வேணும் அப்படின்னா சரி ஓகே, அப்போ நான் இதில் உங்களுக்கு நான் காம்பன்சேட் பண்ணி தரேன். அப்படிதான் ஐ ஒர்க் இன் டாடா. வீடியோன்றதை தாண்டி மியூசிக்ன்றது ஒரு பெரிய வைட் ரீச் கிடைக்கும். இல்லை ஆமாம், அது டெஃபினட்டாக தேவை தான். இன்டர்வியூ வந்து இப்போ அதுதான் இப்போ அடுத்த படத்தில் பாட்டு கிடையாது. அதான் கேட்குறேன். லிஃப்ட்டில் பாட்டு கிடையாது. ஆனால் லிஃப்ட்டுக்குள்ள சிவானா பாடுன என்ன மயில் அப்படின்ற ஒரு பாட்டு பயங்கரமான ஒரு கார்டு படத்துக்கு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே சாங் வந்து இட் பிளேஸ் அண்ட் வைட்டல் ரோல். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒன் சாங் ஒண்டர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நான் இதே நீங்கள் பியார் பிரேமா காதலில் எடுத்துக்குவோம், அந்த டைமில் நான் தியேட்டரில் பார்க்கும்போது ஹே பெண்ணை வரும்போது பாட்டு எப்படா வருதுன்னு வெயிட் பண்ணி கற்றுனாங்க. அதே மாதிரி கோலமாவு கோகிலால கல்யாண வயசு வீட்டுக்கு போனால் கரெக்டாக அந்த இது ஆரம்பிக்கும் போது கற்றுனாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ பாட்டு தான் நம்மளை வந்து இன்னும் பெருசாக எடுத்து கொண்டு போய் சேர்க்குது, இல்லைன்னு கிடையவே கிடையாது. ஆனால் டெஃபினட்டாக கண்டென்ட்டுக்கு வந்து தேவை இல்லை, தேவையே படலை அப்படின்னா அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது. அது தெரில, மேபி இந்த சைடு நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு போனதால் அது எனக்கு அப்படி தெரியுதான்றது எனக்கு தெரியலை. ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருக்கக்கூடாதுன்றதில் கொஞ்சம் பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தனால படங்களில் நீங்கள் டைலாக்ஸாகவும் நீங்கள் ஒரு அதாவது இப்போ டாடாவில் நீங்கள் 2-3 டைலாக்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்க, இந்த டைலாக் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றது. டாடாவில் இப்போ குறிப்பாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பாக்கெட்டில் மேல் பாக்கெட் இருக்காது, ஆனால் காசு வைக்க வருவீங்க, அதுக்கப்புறம் கீழே வச்சு. இது எல்லாமே கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்டிங்கில் டெக்னிக் தான். ஓகே, யதார்த்தமாக பண்ணுறாங்க அப்படின்றத ஆடியன்ஸை நம்ப வைக்கிற ஒரு சின்ன சின்ன புத்திசாலித்தனம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஏடியாக இருந்துட்டு வந்தனால இதெல்லாமே அங்கங்கே உங்களுக்கு எட்டி பார்க்குதா? ஆமாம், டெஃபினட்டாக. ஏன்னா இங்கே அண்ணங்கிட்ட நாங்கள் இதே சோமர் செட்டில் உட்காந்து தான் காலகாலமாக கதை பண்ணியிருக்கோம். இங்கே அண்ணன் ஃபஸ்ட்டு ஒரு சீன் ஆரிஜின் ஆகும்போது அது சொல்லுவார், அது அங்கேருந்து பேப்பருக்கு மாறும்போது அதுலேயே ஒரு ட்ராவல் ஒன்று இருக்கும். இப்போ பேப்பர்லேருந்து ஆர்டிஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணி அது அங்கே ஸ்க்ரீனுக்கு வரும்போது அங்கேருந்து ஒரு ஸோ எனக்கு லிட்ரலாக ஆரம்பித்த புள்ளியிலேருந்து எண்டு வரைக்கும் அப்போ எங்கெங்கெல்லாம் இது எந்தெந்த வடிவத்தில் மாறி இருக்குன்றத கண் கூட நான் பார்க்குறேன் இல்லையா. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஃப்ரேம் ஹேஸ் டு பி என்டர்டெயின்ட். ஏன்னா இன்றைக்கி அதுதான் ஆடியன்ஸ்க்கு டிமாண்டாகவே இருக்குது. டாடாவில் இப்போ நீங்கள் சொல்ல போகிற பார்த்தா அது ஒரு மேட்ரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சிந்து வந்து நம்ம தனியாக இன்னொரு வீட்டுக்கு போயிடலாம், வாடகை வீட்டில் போயிடலாம், அப்போ அதுக்கு யார் காசு நொட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் ஒருத்தன் வந்து பப்ஜி விளாண்டுக்கிட்டு இருப்பான், போ அவளை நம்பி போய் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பப்ஜி விளாண்டுட்டு இருப்பான். டேரக்டர் தான் அது. ஏன்னா அது அப்போ தான் அன்றைக்கி தோணுச்சு, போனால் என்னடா பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி சீனு இதுதான் மேட்ரு அப்படின்னா, சரி நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நான் இது பண்ணுறேன், நீ பக்கத்தில் வந்து பப்ஜி மட்டும் விளாண்டுக்கிட்டு வா, டப்பிங்கில் ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தை காமிக்கணும் தான். ஆனால் கஷ்டத்தை எவ்வளோக்கு எவ்வளோ காமெடியாக நம்ம காமிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப சாதாரணமாக போயிடும் அப்படிங்கிறது தான். அதுதான் அந்த இதில் கோர் அந்த சீனில் இருக்கும். எவனா மித்தம் பின்னாடி குழந்தைய வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, 1000 ரூபா கேட்பான், அவன் அப்புறம் 2000 கொடுப்பான், அப்புறம் உன் குழந்தைக்கும் சேர்த்து குண்டியும் கழுவுறேன் அப்படின்றவான். இதெல்லாமே லிட்ரலாக வாழ்க்கையோட முக்கியமான டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு இடம். ஆனால் அதை வந்து ஒரு மெச்சூரிட்டியில் 2 பசங்க எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு இங்கேருந்து ஓவராலாக கற்றுக்கிட்டது தான். எங்கெங்கெல்லாம் நம்மளால் முடியுமோ அந்த எசன்ஸ் போயிடாமல், அந்த இது போயிடாமல் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான். எனக்கு அட் த சேம் டைம் என் கேரக்டரோட மூடு நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்பேன். இந்த இடத்துல நம்ம காமெடி பண்ணிடக்கூடாது, இந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது, ஆனால் சுற்றி இருக்கிறவங்க பண்ணலாம் டெஃபினட்டாக. ஏன்னா விடிவி சார் காமெடியெலாம் அப்படி தான் அதில் பிளான் பண்ணது.
ஏன்னா ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது எனக்கு அந்த இது பிடிச்சிருச்சு பயங்கரமாக. அப்போ தான் அது வைரலாக போயின்னு இருக்குது, சாக்லேட் பாய் ரகட் பாய். நான் வந்து ஃபஸ்ட்டு அது நான் எழுதும்போது இவனுக்கு அந்த கழுத்து அறுத்துக்குவான் ஒருத்தன், ஆமாம் ஆமாம் அவனுக்கு தான் வச்சுருந்தேன். அவன் கடைசியில் இவன் சரக்கு அடிக்கும்போது அவன் சொல்லலாம் அப்படின்னு. எனக்கு என்னமோ அவனோட அன்றைக்கி அந்த விடிவி சார் சீன் எடுக்கும்போது விடிவி சார் சொன்னால் இதோட ரீச் இன்னும் பயங்கரமாக இருக்குமோ அப்படிங்கிறது அங்கே தோணுச்சு அவருக்கான. அவர் அந்த எபிசோடு பார்க்கல போல், அவர் இன்ஸ்டாலாம் பார்க்கல போல், அவருக்கு தெரியல இது என்னடா இது எப்படிரா ஜோக்குண்ணா. ஐயோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த தேட்டரில் பிளாஸ்ட் ஆகும். ஏன்னா யூஆர் சாக்லேட் பாய் அண்ட் ரகட் பாய் ரெண்டுமே ஒர்க் ஆகும் உங்களுக்கு, நீங்கள் சொல்லுங்கன்னு அவரை நம்பி சொல்ல வச்சது. அப்புறம் ஆஃபீஸாக நல்லபடியாக அது ஒர்க்கும் ஆச்சு. ஸோ இதுதான் எல்லா இடத்துலையுமே என்னை பொறுத்து. எனக்கு தெரியும் அந்த சீனில் நான் காமெடி பண்ணிட முடியாது, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணலாம். இது நான் டிரெக்டர்கிட்ட தான் கேட்கணும், பட் இருந்தாலும் நீங்கள் அதில் பார்ட் ஆஃப் ஃபிலிம்ன்றனால நான் கேட்குறேன். டாடா ஒரு இந்த சொசைட்டியில் இருக்கிற பல டிவிஷன்ஸை வந்து நிறைய படங்கள் சொல்லிட்டே வருது. டாடாவில் ஒரு சூப்பர் சீன் இருக்கும். அதாவது அவங்களோட பையன்ட்ட நீங்கள் அவங்க மட்டும் ஏன் அங்கே படிக்கிறாங்க, ஸ்கூலில் 2 டிவிஷன் ரொம்ப பிடிச்சது. ஆமாம், எனக்கு அந்த படத்துலேயே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன்னா அது. அந்த பையன் கடைசியாக வந்து எல்லாரையும் ஒன்றா படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு. ஆமாம், அது நிறைய படங்கள் இதுக்குன்னே எடுக்கப்பட்ட படங்கள் இருக்கு, ஓகே. பட் டாடால இது வருமானது யார் வரைக்குமே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. அன்பிரிடிக்டபிளாக ஒரு டயலாக் வந்து இவ்வளோ தூரம் ரீச் கொடுத்துருக்கீங்க. இப்போ வரைக்குமே நான் நிறைய கட்ஸ்லாம் நிறையா பார்க்குறேன். இது அந்த டயலாக் நீங்கள் பேப்பர் பார்த்தீங்களா, பார்த்தோன்னே எப்படி இருந்தது? அது எனக்கு கதை சொல்லும் போதே அவன் சொன்னது தான் அது. எனக்கு என்னென்னா அது 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 எப்படி வருது அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்னா, பொறுப்பே இல்லாத ஒருத்தன் அவனுக்கு தெரிஞ்ச வழியில் அவன் பிள்ளைய அவன் வளர்க்குறான். ஆனால் அவன் புள்ள வந்து வளர்கிற வயசுலேயே பொறுப்பாக வளருது. எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் அந்த புள்ள சில குழந்தைங்க அப்படி தானே இப்போ செம ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. நம்ம பெருசாக சொல்லித்தர மாட்டோம், ஆனால் பார்க்குறத வச்சு அவங்களா ஒன்று கற்றுக்கிட்டு அவங்க அதில் திடீர்னு பிரதிபலிப்பாங்க. அது நம்மளுக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஸோ அவன் லைஃப்பில் வந்து 2 மொமெண்ட்டில் தான் அவன் இதாவான். ஒன்று வந்து அந்த குழந்தை ஃபஸ்ட்டு அப்பான்னு கூப்பிடும்போது டாடான்னு சொல்லும், அங்கே அவன் இதாவான். அடுத்தது இந்த சீனில் ஆவான். இந்த சீசனில் என்னென்னா, ஓகேடா நான் என் பிள்ளைய வளர்த்துட்டேன்டா ஒழுங்கா, என்னைய வளா நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்டு தான் அது. எனக்கு அதான் சொல்லும்போதே அது பியூட்டிஃபுல்லாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் அதுவும் நான் கொஞ்சம் யோசிப்பேன், தேவையான இடங்கள் தேவையான கருத்து சொல்லலாம், அது ஃபோர்ஸ்டாகவும் இருந்துடக்கூடாது. லைட் ஹார்ட்டடாக அது அப்படியே பட்டும் படாமல் அது அப்படியே அழகாக வந்துட்டு போயிடணும். அது அந்த மாதிரி தான் அது இருந்துச்சுன்றது அப்பயும் நான் நம்பினேன். மேபி தெரில, அது ஆக்சுவலாக நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க, இது பர்டிகுலர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி சொல்கிறீங்க. ஸோ இன் தட் வே ஐ எம் கிளாட். ஏன்னா அது கரெக்டாக டிவிஷன்ஸை நம்ம நிறைய படங்கள் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், இது வரும்போது அதை சொல்கிற விதத்துலையும் சொல்லி அது எல்லாருக்குமே பர்சனலாக அவங்கவுங்களுக்கு இந்த சொசைட்டி மேலே இருக்கிற ஒரு கோபம் இருக்கும், ஒரு ஏமாற்றம் இருக்கும், ஒரு ஆதங்கம் எல்லாமே இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம சினிமாவில் கொண்டுட்டு வந்து சொல்லிட முடியுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் கிடைக்கிற இடங்கள்ல நம்மளுக்கு கிடைக்கிற மீடியம் இதுதான், அதில் ஏதோ ஒன்று கரெக்டாக சொல்ல முடியுது, அது பெருசாக யாரையுமே பாதிக்காது அப்படிங்கிற போது சொல்லலாமே, அது ஓகே தானே அது. ஓகே, தட் வே இட்ஸ் ஃபைன். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டிருந்தேன், அந்த டயர்னு நிறைய பேர் பிரிக்கிறாங்களே அப்படின்னு. அந்த டயர் ஆஃப் ஆக்டர்ஸில் நீங்கள், மணிகண்டன், அசோக் செல்வன், அர்ஜுன் தாஸ், ஹரிஷ் கல்யாண், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. உங்க கூடலாம் தொடர்புள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது பர்சனலாக ஆப்வியஸாக யாரும் அந்தளவுக்கு தெரியாது. அசோக் ப்ரோ, மணி ப்ரோலாம் இது ஈவெண்ட்ஸில் இதை பார்த்து பேசும்போது தான். ஹரிஷ் ப்ரோவும் அந்த மாதிரி தான், அதாவது கடைசியாக என் கல்யாணத்தில் பார்த்தேன்னு நினைக்கிறேன், அப்போ பார்த்து பேசினது தான். மற்றபடியா ஏதாவது ஈவெண்ட்ஸில் அப்பப்போ பார்க்குறோம் பேசுகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி தானே, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, வேலை அதை பார்க்க போயிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இதில் எனக்கு என் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆப்வியஸாக ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அதை தாண்டி எனக்கு இந்த சைடுன்னு பார்த்தா எனக்கு நெல்சன் அண்ணா அண்ட் இவங்க தான் மோர் லைக் எ ஃபேமிலி. ஸோ மேக்ஸிமம் ஒன்று நான் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பேன், இல்லை நெல்சனா கூட இருப்பேன், அவ்வளோதான். எனக்கு தாண்டி வேறு இடங்கள் பெருசாக எதுவுமே தெரியும். இந்த மெத்தடாலஜிலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கு ஒரு மெத்தடாலஜின்னு ஏதாவது இருக்கா, இல்லை பர்டிகுலர் மெத்தடாலஜி தானா? அப்படி கிடையாது. இப்போ ஒரு இந்த மாதிரி எல்லா கதைகளுமே இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அது நம்ம எந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் புதுப்பிச்சு சொல்ல முடியுமோ அதுதான் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டைல் ஆஃப் மூவி நிறையா வந்திருக்கும். எனக்கு என்னென்னா, இந்த ஸ்டைல் ஆஃப் மூவியில் இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் எப்படி பண்ணியிருக்காங்கன்ற ஏதோ ஒன்று, அந்த சின்ன இது ஒன்று வேணும் இல்லையா, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வழியில் அதை எப்படி நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த என்ன சீனோட மூடோ அந்த மூட்லேயே இருக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன்.
இப்போ எமோஷ்னல் சீன் அப்படின்னா டெஃபினட்டாக வேறு அதை யார்கிட்டையுமே எதுவுமே பேசிடாமல் அதில் இருந்தால் தான் எனக்கு அது கொஞ்சம், ஏன்னா வேறு எதுலேயுமே டைவர்ட் ஆகாமல் அந்த இதுலேயே ஃபோக்கஸ்டாக இருந்தால் அது கொஞ்சம் வந்துடும். மேக்ஸிமம் அதுதான். அந்த டைமில் எதுவும் டிஸ்டர்ப் ஆகிடாமல் வேறு எதை பற்றியும் பேசிடாமல் யோசிச்சிடாமல் இன்ட்டு அந்த மூடு மட்டும் கரெக்டாக இருந்துட்டாலே போதும். ஓகே. இப்போது ஸ்டாரில் வந்து அந்த அப்பா கிட்ட பேசுகிற ஃபோன் கட்டு ஒன்று ட்ரெய்லரில் கூட ஒன்று வரும். அப்பாட்ட காசு இல்லைன்னு சொல்லுவாப்புல. அப்போ நான் பாம்பேயில் வேறு அப்போ தான் ஸ்கெட்யூல் ஃபஸ்ட்டு பாம்பேயில் தான் ஆரம்பிக்கிறேன் வேறு. பாம்பேயில் ஆரம்பிச்சுட்டு இல்லான்ட்ட போய் என்னென்ன பிளான் எப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாமே சொன்னாப்புல, இதுதான் சொன்னாப்புல. நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஏதோ ஒரு மாதிரி இப்போ எனக்கு ரெடியாக இருக்குது, ஃபஸ்ட்டு க்ளோஸ் முடிச்சிடுறீங்களா, க்ளோஸ் முடிச்சிட்டா எல்லாமே கிடச்சிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் க்ளோஸை மாற்றி டக்கு டக்குன்னு வச்சு இது பண்ணி, ஏன்னா அப்போது எனக்கு என்னென்னா நம்மளுக்கு தெரியும்ல, ஓகே ஐ எம் ரெடி நவ் அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி ஒரு இதில் கிடைக்கிற அதே எமோஷன் ஒரு வேறு வேரியேஷன்ஸில் 7-8 டேக்கு போகும்போதும் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது எனக்கே ஒரு டவுட்டு தான். நேச்சுரலாக வரும்போது இது என்ன வருதோ அது ஒரு மாதிரி வந்துடும் ஒரு ஃப்ளோவில், அவ்வளோதான். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அந்த மூட்லேயே தான் இருக்க ட்ரை பண்ணுவேன். மூடில் அதுக்குன்னு ஏதாவது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆப்வியஸாக இன்றைக்கி ஃபோன்ஸ் இருக்குது, இயர்ஃபோன்ஸ் இருக்குது. அந்தந்த சீனுக்கு இப்போ நானே ரெஃபரன்ஸ் பிஜிஎம் மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுப்பேன். அந்த பிஜிஎம் மட்டும் நம்ம உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்டு த மூடு கரெக்டாக அப்படியே செட் ஆகிட்டே இருக்கும். ரெடினா அங்கே போய் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே. ஒரு ஆக்டர் ஆகிட்டா இப்போ இந்த கோலிவுட் இல்லை எனி வுட்டில் பார்த்தோம்னா ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, நியூட்ரிஷனிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, டைட்டிஷியன் ஒருத்தவங்க இருப்பாங்க, பிஆர் ஒருத்தவங்க இருப்பாங்க, மேனேஜர் ஒருத்தவங்க இருப்பாங்க, பர்சனல் மேனேஜர் ஒருத்தவங்க இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? இதெல்லாம் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுது எல்லாமே. ஆமாம், அந்த அளவு தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ ஸ்டார் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு 6லேருந்து 7 கெட்டப் மாதிரி இருக்குது. பாய் டு மேன் ட்ரான்சிஷன் தான். ஸோ ஒரு டைம் இருந்துச்சு, பட் ஆனாலுமே எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுன்றது ஒன்று இருக்குது. ஸோ வெயிட்டு ஏற்றணும், வெயிட்டு இறக்கணும், அது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட அறிவுக்கு பட்னி கிடந்தா வெயிட்டு குறைஞ்சிரும்ல, அவ்வளோதான் என் அறிவு. நல்லா சாப்பிட்டா வெயிட் ஏறிடும்ல, இவ்வளோதான் என் அறிவு. அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் இதுக்கு தான் படிக்கணுங்கிறது சொல்கிற. ஹெல்த்தியாக ஏற்றணும், ஹெல்த்தியாக இறக்கணும். ஸோ என்ன வேணும் என்ன வேணான்றது ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம பாடியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இந்த ப்ராசஸ்லாம் ஆகியிருக்கு. இது தாண்டி ஒரு ஆக்டர்னா பொதுவாகவே ஒரு மேனேஜர் வச்சுப்பாங்க, கூடவே ஒரு டச்சப் பாய் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எங்கே போனாலும் மேபி ஒரு நார்மல் ஈவெண்ட்டாக இருந்தாலுமே இதெல்லாமே உங்களுக்கும் அதுக்கும் தூரமா இல்லை ஓகேவா? இல்லை வேலை நம்மளுக்கு இன்னும், ஏன்னா இப்போ ரொம்ப வேலை இப்போ ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது, டூ மச் டு ஹேண்டில்ன்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளே எல்லாத்தையும் பண்ணிடவும் முடியாது. ஸோ டெஃபினட்டாக இப்போ ஏன்னா இப்போ அது வேறு மேக்ஸிமம் இப்போ ஒர்க்குன்னு இதாகிடுச்சுன்னா அவ்வளோதான், ஃபோன்லேருந்து கம்ப்ளீட்டு டிட்டாச்மெண்ட்டு தான். ஓகே. வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா மட்டும்தான், அதுவும் எமர்ஜென்சினா மட்டும்தான் பார்க்குறது பேசுகிறது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஒன்று சொல்லுவோம், ஐ மீன் டு த மூட் அப்படின்னு. வீட்டில் அதெல்லாம் ஏய் இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, எப்போ வருவீங்க? ஆமாம், அந்த மாதிரிலாம் அந்த பிரச்சனை கிடையாது. பட் ஏதாவது எமர்ஜென்சி அதுனா அது மட்டும்தான் இது பண்ணிடுறது. டெஃபினட்டாக நம்மளை இப்போ யாராவது ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னா அதற்கெல்லாம் ஆப்வியஸாக ஒரு ஆள் தேவை தான். அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் அது பார்ட் ஆஃப் ப்ராசஸ்ன்றதால இப்போ தான் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம். என் ஃப்ரெண்டு தான் பார்த்துக்கிறாப்புல எல்லாமே. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. கல்யாண வாழ்க்கை எப்படிங்க இருக்குது? வாழ்க்கையில் அது ஒரு பகுதி, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. மாரி சார், நெல்சன் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நெல்சன் இந்த மாதிரி பல பேர். மாரி சார் ஒரு அடுத்த படம் பண்ண போறீங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு, அது உண்மையா? எனக்கு பாதி தகவல் எங்கேருந்து வருது, ஏன் வருது, எப்படி வருதுன்னு கூட தெரியல. நான் என்ன நினைப்பேன்னா, ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா இப்போ இது அவங்க பிடிச்சா என்ன நினைப்பாங்க, ஏன்டா அவள் கல்யாணத்துக்கு வந்தது ஒரு குத்தமாடா, ஏன்டா இப்படிதான் சொல்லிட்டு திரியிறியா நீயே, இதில் பருத்தி வரல, அந்த மாதிரி தான். சம்பார் எங்கேருந்து எப்படி கிளம்பிச்சுன்னு தெரியல, சும்மா ஏதோ சொல்லி. இப்போ ரீசெண்டாக இன்னொன்று கூட வந்துச்சு பார்த்தீங்களா, இன்னொன்று வெற்றிமாறன் சாரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம். அதெல்லாமே சில விஷயங்கள் அதான் நான் சொல்கிறேன்ல, ஒன்று ஒன்றா ஏதோ நடக்க போகுது நடக்குது அப்படின்னா, இப்போ நான் தான் அதோட ப்ரொடியூசரு, எல்லாமே கால் நான் தான் எடுக்க முடியும் அப்படின்னா நான் வந்து இப்போ ஓகே சினி உலகம்காக எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலாம். நம்ம ஒரு ஆக்டரு, அதில் நம்ம ஆர் கெட்டிங் பெய்ட் ஃபார் இட். மற்றபடி அது எல்லாமே ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறனால ஒன்று ஒன்றா அவங்க தானே அது சொல்லணும். ஸோ சம்மந்தப்பட்ட நேரத்தில் ஒன்று ஒன்றா கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். ஓகே. கடந்த 2 ஆண்டுகள் வந்து உங்களுடைய சினிமாக்கான
ஒரு ப்ராப்பர் க்ரோத்தான ஒரு டைமாக இருக்குது. இப்போது போன வருஷம் டாடா, இந்த வருஷம் அடுத்தடுத்து நிறைய படங்கள் கைவசம் வச்சுருக்கீங்க. அப்படின்றப்போ எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். ஆமாம். பாசிட்டிவ்க்கு தயாராக இருக்கணும், நெகட்டிவ்க்கும் தயாராக இருக்கணும், காசிப்புக்கும் தயாராக இருக்கணும். இது நானாடாது அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு கீழே உங்களுக்கு முன்னாடி வந்து ஆக்டர்ஸ் எடுத்தாலே அவங்களுக்குமே இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? வெரி சிம்பிள். வேலை மட்டும்தான். அதான் சொல்கிறேன்ல, எனக்கு வேலை மட்டும்தான் பார்க்க முடியும், எனக்கு வேலை மட்டும் தான் பார்க்க தெரியும். அதை நான் ஒழுங்காக பார்த்தாலே போதுங்கிறது மட்டும்தான் நான் எப்போயுமே நம்புகிற ஒரு விஷயம். ஸோ அதை பார்த்துட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ப்ளஸ் நம்ம அதுக்கு உட்காந்து கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னா நிச்சயமாக இங்கே ஒழுங்காக நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. இதில் தான் ஃபுல் கான்சென்ட்ரேஷன், இதுதான் ஃபுல் ஃபோக்கஸ். ஏன் கேட்குறேன்னா, இப்போது சப்போஸ் இப்போ ஏதோ ஒரு காசிப், பயங்கரமான ஒரு நெகட்டிவில் ஒரு காசிப், உங்கள் ஃப்ரெண்டு மச்சான் என்னடா அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு சர்க்கிள் அன்னோன் நம்பர்லேருந்து ஒன்று ப்ரோ இஸ் திஸ் ட்ரூ அப்படின்னு கேட்பாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் இரிட்டேட் ஆகிடும். ஒன்றுமே இல்லை, ஆனால் ஆன்சரும் பண்ண முடியாத சூழலில் இருக்கும். பண்ணால் எல்லாத்துக்குமே பண்ணிடல. ஆன்சர் அதான் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒன்று மெயின். ப்ளஸ் இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி காசிப் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவ்வளோதான் அது, விச் இஸ் அன் அன்ரியல் ஃபேக்ட் இல்லையா? ஸோ அதுக்கு போயிட்டு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இப்போ நம்ம பேசுகிறதே நான் வேஸ்ட்டு அப்படின்னு தான் நினைப்பேன் நான். ஏன்னா இதில் இன்ஃபர்மேட்டிவாக நம்ம வேறு ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம், இல்லை ஜாலியாக நம்ம வேறு ஏதாவது பேசி சிரிச்சிருக்கலாம். அதில் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா அவங்க அதை என்டர்டெயின் ஆகிருக்கலாம். அவ்வளோதான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி நிஜமாவே என்ன தெரிஞ்சவங்க என்னோடய ட்ரூ ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அப்படி அமுச்சு கேட்டது கிடையாது. அவங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது உண்மை அப்படின்ட்டு. அவ்வளோதான் அது. மற்றபடி யாருக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அவங்க தான் அதை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். நிஜம் தெரிஞ்சவங்க அதை தள்ளி விட்டுட்டு அவங்க போட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. எனக்கும் ஜாலியாக இருந்துச்சு, நல்லா போச்சு. எனக்கு வெளியே நீங்கள் நிறைய நியூஸ் வரும். நான் அது எப்பயுமே உங்களை பற்றி உங்கள்கிட்டையும் கேட்டுக்கவும் மாட்டேன். ப்ரோ இதெல்லாம் என்ன ப்ரோ, ஏன்னா எனக்கு உங்களை பற்றி பல வருஷமாக தெரிஞ்சனால இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நானே அதை ஜட்ஜ் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி தொடர்ந்து இருங்க. இப்போ நான் எப்போ பார்க்குறோமோ அதே மாதிரி. நிச்சயமாக. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப டைமுக்கு தேங்க்யூ. நன்றி நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year.